ஃபேரா ஸ்கின் டோன்ஸ் தான் வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கும் போல. இட் வில் கிரியேட் அன் இம்ப்ரெஷன். ஐ திங்க் நம்ம கிட்ட தான் ஒரு லைட் ஃபவுண்டேஷன் இருக்கு, நம்ம போய் அதை டார்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணுங்க. காஃபி நான் வந்து 3 வீக்ஸ் யூஸ் பண்ணி என் ஸ்கின் டோன் ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆகிடுச்சு. லைக் எப்படி ஃப்ரம் ஹெட் டு டோ ரிவர்ஸ் ஆகுமா? வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி ஹாப்பி கெட் ரெடி வித் மீ கலர்ஃபுல் மேக்கப். இதான் வைப்ஸ், திஸ் இஸ் த வைப் ஃபார் த வீடியோ. ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாளாக இந்த மாதிரி யாப் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே கலர்ஃபுல் மேக்கப் போடணும்னு ரொம்ப ஆசை. பிகாஸ் ஐ திங்க் லாங் ஃபார்ம் கான்டென்ட் வி ஆர் லேக்கிங் லாட் ஆஃப் கலர்ஃபுல் மேக்கப் லுக். ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, you know what, let me do it myself. So அப்படின்னு சொல்லிட்டு I'm here and this makeup look, it turned out very good. So yes, keep on watching. So yes, let's get into the video. Okay, so first step, I'm going to use moisturizer, my favorite moisturizer ever. So even the Pond's Hydra Miracle moisturizer. Already moisturize பண்ணி வச்சிருந்தேன், but again என் ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. So I'm going to apply it a bit. ஸ்கின் ப்ரெப் இஸ் டன். ஸோ இப்போ வந்து கலர் கரெக்ட் பண்ண போகிறேன். ஸோ கலர் கரெக்ட் வந்து நான் LA Girl Pro ஆரஞ்ச் கலர் கரெக்டர், இது வந்து ரெட் கரெக்டர். ஸோ நான் இது யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பேசிக்லி இந்த கெட் ரெடி வித் மீ வந்து நான் கொஞ்சம் ஒரு ஹாப்பி கெட் ரெடி வித் மீ மாதிரி தான் வந்து கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, ஐ ஹாவ் நத்திங் டு டாக். ஐ மீன் ஐ ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு டாக், பட் நான் எதுவும் யோசிச்சு வைக்கல. ஸோ எஸ், போக போக பேசிட்டு போகலாம். ஸோ நான் இவ்வளோ எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி என்னோட டுட்டோரியல்ஸ் வந்து மோஸ்ட்லி பேஸ் மேக்கப் வந்து சேமாக தான் இருக்கும். நான் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக சேஞ்ச் பண்ண மாட்டேன். லைக் பேஸ் இன் த சென்ஸ் லைக் ஆரஞ்ச் கரெக்டர், ஃபவுண்டேஷன், கன்சீலர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எஸ், ஐம் ஜஸ்ட் கோனா டூ தட். ஸோ எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் க்ரே ஆகுறது இதெல்லாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா அப்ளை அண்டர் மை ஐஸ் அண்ட் அரவுண்ட் மை மவுத் ஏரியா. இங்கே தான் வந்து நான் எப்பவுமே அப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு எங்கேயாவது டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு, இங்கே எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு, ஐ டோன்ட் வாண்ட் டு அப்ளை தேர். நான் வந்து ஃபவுண்டேஷன் கன்சீலர் வச்சு நாங்கள் ஹைட் பண்ணிப்பேன். ஸோ எஸ், ஆக்சுவலி யூடியூப்ல வந்து ஐ பின் வாட்சிங் யூடியூப் வீடியோஸ் ஃபார் அ வெரி லாங் டைம். லைக் சின்ன வயசுலேருந்து, ஐம் டாக்கிங் அபவுட் ஸ்கூல் டேஸ்லேருந்து நான் வந்து யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு தெரியும் லைக் சின்ன வயசுலேருந்து எப்படி யூடியூப் வீடியோஸ்லாம் வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஐ மீன் பியூட்டி கம்யூனிட்டியில் சொல்கிறேன். நான் வந்து நிறைய மேக்கப் வீடியோஸ் பார்ப்பேன் சின்ன வயசுலேருந்தே. ஸோ வந்து அப்போலாம் வந்து அவ்வளோ கலர்ஃபுல் மேக்கப் லுக்ஸ் வந்து நீங்கள் சர்ச் கூட பண்ண வேணாம். நீங்கள் யூடியூப் நீங்கள் வந்து மேக்கப் வீடியோஸ் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் ரெக்கமெண்டேஷன்லேயே நிறைய கலர்ஃபுல் மேக்கப்பாக வரும். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் க்ரியேட்டிவ் மேக்கப் மாதிரி. இட் இஸ் லைக் கலர்ஃபுல் மேக்கப், ட்ரெடிஷ்னல் கலர்ஃபுல் மேக்கப், அந்த மாதிரி நான் சொல்கிறேன், நிறைய வரும். இப்போலாம் அந்த மாதிரி வீடியோஸ் ஒன்றுமே வர மாட்டேங்குது என் ஃபீல்டில். அந்த மாதிரி யாரும் க்ரியேட்டும் பண்ணுறதில்ல. ஸோ ஐ வாஸ் லைக் திங்கிங், ஓகேவா, நான் வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல் மேக்கப், நான் வந்து இந்த சாஃப்ட் கிளாம் மேக்கப், டெய்லி மேக்கப், எவ்ரிடே மேக்கப் இதெல்லாம் பார்ப்பேன், பட் ரொம்ப பார்க்க மாட்டேன். எனக்கு ஏதாச்சும் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக ஃபன்னாக லைக் கலர்ஃபுல்லாக இருந்தால் பார்ப்பேன், ஓகேவா. பட் இப்போலாம் அந்த மாதிரி வீடியோஸே வந்து யூடியூப்பில் இல்லவே இல்லை. இஃப் யூ கைஸ் நோ யூ நோ. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, அதனால ஓகே நானும் வந்து இந்த ஒரு குர்த்தி செட் வாங்கினேன் ரீசெண்டாக என்னோட கிராஜுவேஷன் டேக்கு. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, ஒரு ப்ளூ கலர் மேக்கப், ப்ளூ ஐ மேக்கப் மாதிரி க்ரியேட் பண்ணலாம், கலர்ஃபுல் மேக்கப் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். நம்ம யாருமே க்ரியேட் பண்ணல, ஐ மீன் யாரும் க்ரியேட் பண்ணல, எனக்கு நான் அவ்வளோவா யாரும் க்ரியேட் பண்ணி பார்க்கறதில்ல. ஸோ எவ்ரி ஒன் இஸ் லைக் அந்த க்ளீன் கேர்ள் அந்த மாதிரி மேக்கப் லுக்ஸ்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, லெட் மீ டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் கோயிங் டு டூ இட். ஐம் டூயிங் இட். I actually miss that YouTube era actually. I mean, நிறைய பேர் வந்து colorful makeup is back அந்த மாதிரிலாம். I see that in Instagram. Instagramல I love watching the creative fun makeup looksலாம். But YouTubeல I'm not seeing any of that. Like YouTube தான் fun makeup, colorful fun makeup நான் சொல்ல வரல. The colorful makeup, traditionally colorful like colorful eye makeup அந்த மாதிரிலாம் வந்து create பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ I'm not seeing anything. I'm not a pro, actually. I'm just a girl who is learning makeup. I learned makeup by myself. நான் வந்து எதுவும் கிளாஸ்லாம் போய் கற்றுக்கல. I'm not a bridal makeup or anything. I'm just a girl. I am still figuring out makeup. So yes, so I was like okay, நானே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன் இன்னைக்கு. அதே மாதிரி எனக்கு வந்து இந்த யாப்பி ஸ்டோரி டைம்ஸ், யாப்பி கெட் ரெடி வித் மீ, லைக் யாப் பண்ணிகிட்டே பேசிகிட்டே வந்து கெட் ரெடி வித் மீஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ ஓகே, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்மளே வீடியோ போட்டுடலாம் தான் பிளான் இன்னைக்கு. ஸோ ஐ வாண்ட் டாக் அபவுட் மேக்கப்பை பற்றி பேசுவோம் நம்ம. லைக்
I want to talk about my makeup experience as a deep skin tone girl. Like, நான் எப்படி வந்து மேக்கப் டிஸ்கவர் பண்ணேன், வாட் வேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட், என்னோட சின்ன வயசுலேருந்து ஹவு வாஸ் மை மேக்கப் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் அந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் டுடே நிறைய பேர் வந்து மேக்கப், everyone is wearing makeup, it's not a bad thing. லைக் நான் என்ன சொல்ல வரேன்னா, லைக் இப்போ வந்து டீப் ஸ்கின் டோன் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது. அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயே நான் சொல்கிறேன். டீப் ஸ்கின் டோன் ஃப்ரெண்ட்லி, இப்போ காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு ஒரு ஸ்கின் டோன் வேணும்னா இருக்குது எல்லாமே. பட் அந்த டைமில் ஓ மை காட், இட் வாஸ் வெரி டஃப். ஓகே, ஸோ நான் கலர் கரெக்ஷன் முடிச்சிட்டேன். ஸோ யூ கைஸ் கேன் see அந்த அன்இவனஸ்லாம் வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்குது. இப்போ வந்து நான் ஸ்கின் டோன் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து Maybelline BB cream in the shade 80. Beautiful skin tint. இது ஆக்சுவலி பிபி க்ரீம் நான் சொல்ல மாட்டேன், ஸ்கின் டென்ட் தான் இது. ஸோ என்னோட பேக் ஆஃப் மை ஹேண்ட்ஸில் எடுத்து நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ பேசிக்லி நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போதே எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாங்க, ஓகேவா. ஸோ எனக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேயே ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா, ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கேம் விளாடுவேன், இல்லைனா வந்து இந்த மேக்கப் வீடியோஸ் பார்ப்பேன். ஓ மை காட், நான் நிறைய மேக்கப் வீடியோஸ் பார்ப்பேன். லெட் மீ அப்ளை இட். ஓகே, நான் இது வந்து நீங்கள் கையாலே நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இட் blends in so well. Do you guys see it? It blends in so well. And இது வந்து 300 something நான் நினைக்கிறேன். Such a good product. ஸோ ஸ்கூல் முடிச்சிட்டோடனே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, கேம் விளையாடிட்டு பியூட்டி வீடியோஸ் பார்ப்பேன், அதாவது மேக்கப் வீடியோஸ் பார்ப்பேன். ஸோ ஐ எம் டாக்கிங் அபவுட் 10 years பேக், ஓகேவா. ஸோ 10 years பேக் யூடியூப் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். இஃப் யூ guys know, you know. அப்போல்லாம் வந்து யூடியூப் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போலாம் வந்து இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் இன் த சென்ஸ் வந்து நீங்கள் அவ்வளோவா டீப் ஸ்கின் டோன் க்ரியேட்டர்ஸே இருக்க மாட்டாங்க, சுத்தமாக இருக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து ஸ்கின் கேர் எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே டிஐஒய் ஸ்கின் கேராக தான் இருக்கும். எல்லாமே இந்த ஆக்டிவ்ஸ்லாம் வந்து யாரும் அப்போ வந்து யாரும் யூஸ் பண்ணதில்லை. எல்லாருமே டிஐஒய் ரோஸ் வாட்டர், டிஐஒய் ஆலோவேரா ஜெல், இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அப்போ வந்து எனக்கு யூடியூப் ஃபீல் என்ன ஆகுதோ அதை நான் பார்ப்பேன். மேக்கப்னு நான் போட மாட்டேன், என்னோட ஃபீல்ட்லேயே நிறையா அந்த மேக்கப் வீடியோஸ்லாம் வரும். என்ன மாதிரி மேக்கப் வீடியோஸ் வரும்னா, இந்த பிரைடல், இந்த லைக் நார்த் இந்தியன் பிரைடல் மேக்கப்ஸ் மாதிரி நிறைய ஒரு சேனல் வச்சுருப்பாங்க ஒருத்தவங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க என்னென்ன பிரைடல்ஸ்லாம் எடுக்கிறாங்களோ அதை வந்து வீடியோவாக எடுத்து போடுவாங்க. அந்த பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஹிந்தி சாங் போடுவாங்க. நான் அதை வந்து ஸ்கூல் விட்டுட்டோன்னே வந்து பார்ப்பேன். அண்ட் அவங்க மேக்கப்லாம் வந்து லைக் 2017, 18 நான் சொல்கிறேன். அவங்க மேக்கப்லாம் லைக் ரொம்ப போல்டாக இருக்கும், ரொம்ப லைக் வெரி போல்ட் மேக்கப் மாதிரி இருக்கும். லைக் திக் ஐப்ரோஸ், கன்சீலிங், எல்லாமே லைக் ஒரு ப்ராப்பர் பிரைடல் மேக்கப் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நான் பார்ப்பேன். அதில் தான் வந்து நான் மேக்கப்பே கற்றுக்கிட்டேன். ஓகே, ஃபவுண்டேஷன்னா எப்படி இருக்கும், கன்சிலர்னா எப்படி இருக்கும், ஹைலைட்டர் எப்படி இருக்கும், ப்ளஷ் எப்படி இருக்கும். அண்ட் அந்த வீடியோலாம் ஒரு வீடியோவை நான் 20 வாட்டி பார்ப்பேன், டெய்லி பார்ப்பேன். பார்த்த வீடியோவே பார்த்துட்டு இருப்பேன். பிகாஸ் ஐ லவ் மேக்கப். அப்போத்துலேருந்தே எனக்கு மேக்கப்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பார்த்ததையே பார்த்துட்டு இருப்பேன். அவ்வளோதான், அதான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் தான் பார்த்துட்டே இருப்பேன். ஃபுல்லாக பிரைடல் மேக்கப் தான். அப்போ வந்து எவ்ரிடே மேக்கப்லாம் நான் என் ஃபீல்டில் வரல. எல்லாமே இந்த கலர்ஃபுல் மேக்கப், அவங்க போடுறதுலாம் வந்து லைக் வெரி கலர்ஃபுல் மேக்கப்பாக இருக்கும். பிரைடல் மேக்கப், வெரி ஹெவி மேக்கப். ஹெவி மேக்கப் கூட நான் பார்க்க மாட்டேன், அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த மேக்கப், அதுக்கு தான் நான் பார்ப்பேன். ஸோ பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, லைக் எதுக்கு வந்து அவங்க டீப் ஸ்கின் டோனுக்கு எந்த வீடியோவும் போட மாட்டுறாங்க, லைக் எல்லாமே ஃபேஸ்ட் ஸ்கின் டோனாக இருக்காங்க, எதுக்கு எந்த ஸ்கின் டோனுமே வந்து டீப் ஸ்கின் டோனில் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு ஒரு நாள். ஓகே, ஐம் கோயிங் டு யூஸ் கன்சீலர் ஃப்ரம் L'Oreal Infallible இந்த ஷேட் 338. ஸோ அந்த மாதிரி நான் வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்னடா இது எல்லாருமே ஃபேஸ்ட் ஸ்கின் டோனாக இருக்காங்க, நம்ம ஸ்கின் டோன் லைக் அப்போ தான் ஒரு ரிலேட்டபிலிட்டி இருக்கும் எனக்கு. லைக் அண்ட் நீங்கள் வந்து சின்ன வயசில் லைக் ஸ்கூல் டைம்லாம் பார்க்கும்போது யூ வில் திங்க் இவென்ச்சுவலி லைக் ஓகே எல்லாமே ஃபேஸ்ட் ஸ்கின் டோன் இருக்காங்க. நீங்கள் நம்ம ஸ்கின் டோனில் லைக் என்னோட ஸ்கின் டோனில் பார்க்கும்போது ஐ வில் ஃபீல் லைக் மோர் ரிலேட்டபிள். லைக் அப்போ நம்ம ஸ்கின் டோனுக்கு மேக்கப் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஐ யூஸ் டு திங்க். ஸோ அப்படி திங்க் பண்ணி நான் சர்ச் பண்ணேன் ஒரு நாள், டார்க் ஸ்கின் மேக்கப் அப்படின்னு சர்ச் பண்ணேன் யூடியூப்பில். ஐ திங்க் ஐ காட் லைக் ஒரு 2 to 3 வீடியோஸ். அதுவும் வந்து ஏதோ ஒரு மாடல் ஷூட் மாதிரி இருந்துச்சு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் த வீடியோ. ஏதோ மாடலுக்கு வந்து அவங்க ஒரு ஒரு ட்ரெடிஷ்னல் மேக்கப் போட்டு ஏதோ ஃபோட்டோ மாதிரி எடுக்கிறாங்க, அதுக்கு ஒரு மேக்கப் இருந்துச்சு. அண்ட் அவ்வளோதான், ஏதோ 1-2 வீடியோ தான் நான் யூடியூப்பில் பார்த்தனேன். நான் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசிட்டே மேக்கப் போடுறேன். ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு திஸ் இஸ் கோயிங் டு டர்ன் அவுட்.
ஸோ அப்போ வந்து ஐ வாஸ் லைக் ஃபீலிங் டிஸ்ஹார்ட்டன்ட் பிகாஸ் என்னன்னா இது டீப் ஸ்கின் டோன் கேட்டகரியில் யாருமே இல்லை. லைக் என்ன சொல்றது, ஒன்று ரெண்டு வீடியோ தான் இருந்துச்சு. லைக் நான் ஃபேஸ்ட் ஸ்கின் டோன் பார்த்ததுக்கு நான் டீப் ஸ்கின் டோனுக்கு அவ்வளோ வீடியோஸே இல்லை. அப்படின்னா ஐம் டாக்கிங் அபவுட் 2017, 2018, 2019 அந்த ஃபேஸில் சொல்கிறேன் நான். ஸோ நான் அப்போ வந்து அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணல எனக்கு. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, என்ன இருக்கோ பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு ஐ வாஸ் லைக் வாட்சிங். ஓகேவா. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு ரேண்டமாக ஒரு வீடியோ வந்து ஃபீடில் வந்துச்சு. ஓகேவா. ஸோ அப்போ வந்து ஒரு டீப் ஸ்கின் டோனுக்கு ஒரு வீடியோ, இட் இஸ் லைக் அன் எவ்ரிடே வீடியோ மாதிரி. அப்போ தான் வந்து நான் மேட் பை மோனா அவங்க சேனல் வந்து பார்த்தேன். லைக் ஸ்கூல் படிக்கும்போது நான் சொல்கிறேன், அப்போ தான் அவங்க வீடியோ வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்குறேனே நான். I felt very happy. I love her and I still love her videos so much. So I think made by Mona, she is the first like OG Tamil creators, OG brown skin creator to me, according to me. Like இப்போ you see lot of brown skin creators, but அப்ப வந்து I think she is the OG. She was the only brown skin creator. I'm talking about deep skin creator, not dusky medium skin creators, no. So and she was Tamil kuda, so adnala I was like very happy. I was like, it was like I won a lottery and the மாதிரி. So I was very happy. And yes, அவங்க சேனல் டிஸ்கவர் பண்ண அவங்க வீடியோஸும் பார்த்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த ஹிந்தி பிரைடல் வீடியோஸும் பார்த்துட்டு இருப்பேன். பிரைடல் இந்த வீடியோஸ் தான் நான் ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னன்னே தெரியல, ஐ ஸ்டில் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் நான் எதுக்கு அதை வெறிக்க பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இது பேசிட்டே ஐ டோன்ட் நோ வாட் ஐம் டூயிங் வித் மேக்கப். நீங்கள் வந்து மேக்கப் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இவென்ச்சுவலி யூ வில் திங்க் லைக் ஓகே, எனக்கு வந்து மேக்கப் என் ஸ்கின்ல ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. ஓகே, நம்மளும் மேக்கப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். அஃப்கோர்ஸ் நான் வந்து ஸ்கூலுக்கு மேக்கப் போட்டு போகிற ஐடியா இல்லை. நான் ஸ்கூலுக்கு மேக்கப்பும் போட்டு போக மாட்டேன். ஓகேவா. ஸோ அப்போ தான் எனக்கு என்னன்னா ஓகே, ஒரு மேக்கப் ப்ராடக்ட் வாங்கி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, அப்போ வந்து வாங்கலாம்னு நினச்சேன். பட் அப்போ வந்து இந்த அமேசான், நைக்கா எனக்கு இருக்குதானே தெரியல அப்போ. ஏன்னா நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அமேசான் இருக்குன்னு தெரியும், பட் எனக்கு வந்து ஆர்டர் பண்ண தெரியாது. வீட்லேயும் மேக்கப் வாங்கணும்னு சொன்னால் திட்டுவாங்க. ஸோ என்ன பண்ணணும்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அண்டு நான் நினச்சேன் ஓகே, ஃபவுண்டேஷன் வாங்கிட்டா போதும், அதில் ஷேட்ஸ் இருக்குது, அந்த எதுவுமே இல்லை, ஃபவுண்டேஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இதுக்கு வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். வீடியோஸ் எனக்கு வந்து அப்போவே வந்து எனக்கு எல்லாமே தெரியும். லைக் ஃபவுண்டேஷன், கன்சிலர், ப்ளஷ் எல்லாமே எனக்கு தெரியும். எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் நான் வந்து அதுக்கு முன்னாடி காஜல் அதெல்லாம் காஜல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். காஜல் அதே வந்து காஜலே ஐலைனராக யூஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்பவும். ஸோ ஃபவுண்டேஷன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைக் ரிசர்ச்சிங் கூகுளில் பார்த்துட்டு இருந்தேன். கூகுளில் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, அமேசானில் பார்க்கல, அது எல்லாமே ரொம்ப ப்ரைஸியாக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு. ஓகே, நம்ம கிவ் அப் பண்ணிடலாம், ஃபவுண்டேஷன்லாம் நம்மளுக்கு இல்லை, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, நல்லா கொஞ்சம் பெருசாகிட்டு அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஓகே, லெட் மீ ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் மை பேஸ், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். பிகாஸ் ஐ டோன்ட் நோ வாட் ஐம் டூயிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இன்னொரு கன்சிலர் யூஸ் பண்ணேன். இது வந்து டிப்ஸி பியூட்டிலேருந்து டிப்ஸி பியூட்டி கன்சீலர் இந்த ஷேட் டார்க் ரம், செம்ம அமேசிங் கன்சீலர் இது. இதை வந்து நான் ஆல்ரெடி அந்த லாரில் யூஸ் பண்ணேன், அது ஒழுங்காக யூஸ் பண்ணல, இங்கெல்லாம் கொஞ்சம் ஆரஞ்சாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து கொஞ்சமாக அங்கே அப்ளை பண்ணி, ஒரு கன்சீலரே போதும், நான் ஒழுங்காக அப்ளை பண்ணதுனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எஸ், ஸோ இது ஸ்விஸ் பியூட்டி ப்ராடக்ட். இது வந்து பியூட்டிஃபுல் ப்ராடக்ட். இதெல்லாம் ரொம்ப நாளாக ஐ ஜஸ்ட் ரியலைஸ்ட் என்னோட ட்ரெஸ்ஸில் எல்லாம் ஃபவுண்டேஷன் கன்சீலர் ஒட்டிக்கிச்சு. ஸோ ஐப்ரோஸ்க்கு ஐம் யூஸிங் தி ஸ்விஸ் பியூட்டி ஐப்ரோ பவுடர். இது ஒரு பியூட்டிஃபுல்லான பவுடர். ஸோ இதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பியூலி ப்ளஸ் ப்ரஷ் வச்சு, நான் ஃபஸ்ட்டு ப்ரஷ் வச்சு லைன் பண்ணிப்பேன், அதுக்கப்புறம் ஸ்பூலி வச்சு நான் ஃபில் பண்ணிப்பேன். ஸோ எஸ், ஃபவுண்டேஷன் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபவுண்டேஷன் அமேசானில் வாங்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி க்ராசரிஸ் வாங்குறதுக்கு வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி எழுதி கொடுப்பாங்க. ஒரு கடைக்கு, சூப்பர் மார்க்கெட் கூட இல்லை, கொஞ்சம் ஒரு ஓகே மீடியம் சைஸ் கடைக்கு எழுதி கொடுப்பாங்க. அவங்க வந்து வீட்டில் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ அப்போ வந்து நான் வாங்குறதுக்கு ஒரே வழி அதான். ஸோ வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஃபவுண்டேஷன்னா அங்கே இருக்குமா,
அந்த மாதிரி கடையில் இருக்குமான்னு கூட எனக்கு ஐடியா இல்லை. என்ன பண்ணேன்னா க்ராசரி லிஸ்ட்டை எடுத்துட்டு ஃபவுண்டேஷன் எழுதிட்டு கொடுத்துட்டேன். ஓகே ஃபவுண்டேஷன் வரப்போகுது, வருமா வராதான்னு தெரியல. ஓகே ஒரு ஹோப் இருந்துச்சு, ஓகே ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டேன். டெலிவரி பண்ணாங்க, ஃபவுண்டேஷன் இருந்துச்சு. என்ன ஃபவுண்டேஷன்? இந்த லாக்மி ஃபவுண்டேஷன். ஐ திங்க் 10 years பேக் அந்த ஃபவுண்டேஷன்னா வந்து இருந்துச்சு. அப்போ வந்து ரொம்ப அஃபோர்டபுள், ரொம்ப லைக் 150 என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ரொம்ப அஃபோர்டபுள் கேட்டகரி இருந்துச்சு அப்போவே. ஸோ அந்த ஃபவுண்டேஷன் வந்துச்சு. இது வந்து ரொம்ப லைட் ஷேட், லைக் ஒயிட் பெயிண்ட் மாதிரி இருந்துச்சு அந்த ஷேட். ஓகேவா? ஸோ நான் வாங்கிட்டோன்னா ஐ வாஸ் லைக் ஹாப்பி. அட்லீஸ்ட் ஓகே ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் லைக் வெரி ஹாப்பி. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஓகே அஃப்கோர்ஸ் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்ப்போம்ல, ஃபேஸில் அப்ளை பண்ணேன். இட் வாஸ் வெரி லைட், செம்ம லைட்டாக இருந்துச்சு. ஐ வாஸ் லைக் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஃபேஸ் வந்து கிரே ஆயிடுச்சு. என்னடா இது ஃபவுண்டேஷன் இப்படி இருக்கு, இது ஒரு லைட்டாக போடணும், கொஞ்சமாக அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணாலும் கிரே மாதிரி பார்க்க நல்லா இல்லை. ஓகேவா? இது என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஓகே இந்த ஃபவுண்டேஷன்லேயே வந்து ஷேட்ஸ் வச்சுருக்காங்கன்னு நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் ஷேட்ஸ் இல்லை லாக்மியில். பட் யூனோ வாட் த பிக்கஸ்ட் ஜோக் இஸ், லாக்மி கிட்ட இப்போ வரைக்கும் ஷேட்ஸ் அவங்க கிட்ட வச்சில்ல. அவங்க வந்து ஐ திங்க் அந்த ஃபவுண்டேஷன் ஷேட்ஸ் 1 or 2 ஷேட்ஸ் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ கோல்டன் பீச், கோல்டன் வார்ம் அண்டர்டோனுக்கு ஒன்று, கூல் அண்டர்டோனுக்கு ஒன்று, அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. லாக்மி கிட்ட இப்போயும் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட 3 shades 4 shades தான் வச்சுருக்காங்க. பிக்கஸ்ட் ஜோக் ஆஃப் த சென்ச்சுரி லாக்மி தான். பட் வாட் எவர். அண்ட் பார்த்துட்டோன்னா அந்த ஃபவுண்டேஷன் தான் அந்த கடையில் இருக்குது. பட் அந்த ஃபவுண்டேஷனுக்கு ஷேட் இல்லை. ஸோ இப்போ எனக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐ வாஸ் வெரி டிஸ்ஹார்ட்டன்ட். நான் அதை யூஸும் பண்ண முடியாது. ஐ மீன் நான் எங்கேயும் போட்டு போக மாட்டேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா வந்து வீடியோஸ்லாம் பார்ப்போம்ல, எல்லார் வீடியோஸ்லையும் வந்து அவங்க ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து அப்படியே அழகாக பிளெண்ட் ஆகுது அவங்க ஃபேஸில். பட் எனக்கு பிளெண்ட் ஆகணும்னா ஐ வாஸ் லைக் என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. பட் ஐ வாஸ் லைக் ஓகே லெட்ஸ் மூவ் ஆன், நம்மளுக்கு செட் ஆகாது. அண்ட் ஆல்சோ இட் கிரியேட்ஸ் அன் இம்ப்ரெஷன் இன் யுவர் மைண்ட், லைக் மேபி ஃபேரர் ஸ்கின் டோன்ஸ் தான் வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கும் போல. இட் வில் கிரியேட் அன் இம்ப்ரெஷன். ஐ திங்க் இட் கிரியேட்டட் அன் இம்ப்ரெஷன் இன் மை மைண்ட் லைக் தட். அண்ட் அந்த ஏஜில் நான் வந்து அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல. அண்ட் ஐ வாஸ் லைக் ஓகே கேம் விளாடுவோம், ஓகே கிடைக்கல, ஓகே கேம் விளாடுவோம். அட்லீஸ்ட் இட் கைண்ட் ஆஃப் டிட் ஹர்ட் மீ அ லிட்டில் பிட். பட் இட் வாஸ் லைக் ஓகே லெட்ஸ் மூவ் ஆன், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே நான் ஐப்ரோஸ் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் ஸ்டோரி. ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் வாங்கி ட்ரை பண்ணேன். அண்ட் நவ் தட் ஐ திங்க் அபவுட் இட், இட் இஸ் வெரி ஃபன்னி. பிகாஸ் நான் அப்போ வந்து அமேசான் வந்து அப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா நான் சில பிராண்ட்ஸ் பார்ப்பேன். மேப்ளின்லாம் தெரியும் எனக்கு. பட் மேப்ளின் அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஓகே வீட்டில் சொன்னால் திட்டுவாங்க, அமேசான் ஆர்டர் பண்ணால் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஐ கெப்ட் தட் ஃபவுண்டேஷன் வித் மீ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே நவ் ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் ஐ ஷேடோ ப்ரைமர். ஐ டோன்ட் நோ வேர் ஐ கெப்ட் இட். Okay, I'm going to use this eyeshadow primer from Makeup Revolution Ultimate Eye Base in the shade Dark. So இது வந்து உங்கள் ஐஷேடோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பிக்மெண்டடாக இருக்கிறதுக்கு ஐஷேடோ நல்லா இருக்கும் இதை போட்டால். பட் இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சு. அண்ட் நான் வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் கண்டினியூவிங் வாட்சிங் மேக்கப் டுட்டோரியல்ஸ் ஆஸ் யூஷுவல். ஓகேவா? ஆல்சோ ஐ வாண்ட் டு டாக் அபவுட் திஸ். அப்போ வந்து இந்த டிஐஒய் ஸ்கின் கேர் வந்து இப்போ வந்து எவ்வளோ ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ், சீரம்ஸ், டோனர்ஸ், அது இதுன்னு வி ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ். எல்இடி மாஸ்க் எது இல்லை, இப்போ எல்லாமே இருக்குது ஸ்கின் கேரில். வந்து ஸ்கின் கேர் ஹாஸ் எவால்வ் ஸோ மச். அப்போல்லாம் வந்து ஸ்கின் கேர் வந்து எல்லாமே டிஐஒய் தான். இட்ஸ் லைக் டிஐஒய் ரோஸ் வாட்டர், ஆலோவேரா ஜெல், எதுவுமே கெமிக்கலே யூஸ் பண்ண மாட்டாங்க. எவ்ரி ஒன் வாஸ் அகெயின்ஸ்ட் கெமிக்கல். ஓகேவா? எல்லாருமே வந்து நேச்சுரல் ரைஸ் வாட்டர், ஷாம்பு கூட யூஸ் பண்ண மாட்டாங்க அப்போலாம். எல்லாமே வந்து ரொம்ப நேச்சுரலாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்த காலத்தில் வந்து நிறைய ஹேக்ஸ் டிஐஒய்ஸ் வந்து நீங்கள் யூடியூப்ல இருக்கும். ஓகேவா? இப்போ கூட இருக்கும்னு நினைக்கிறேன், ஐ டோன்ட் நோ. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ வாஸ் லைக் ஓகே இந்த ஃபவுண்டேஷனை வந்து நம்மளே டார்க் பண்ணலாம், லைக் இது வந்து நம்மளே டீப் ஸ்கின் டோன் ஆக்கலாம், டீப் ஸ்கின் டோன் ஃப்ரெண்ட்லி ஆக்கலாம், ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஆக்கலாம்னு சொல்லிட்டு நான் வென்ட் யூடியூப். நான் யூடியூப் போகணுன்னா இல்லை எனக்கே சஜஷன்ஸ் வந்துச்சான்னு தெரில. ஐ திங்க் எனக்கே சஜஷன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு வீடியோ இருந்துச்சு, ஹவு டு மேக் யுவர் ஃபவுண்டேஷன் டார்க்கர். ஐ திங்க் இப்போ இருக்குமான்னு தெரியல அந்த வீடியோ. பட் அந்த மாதிரி இருந்துச்சு. ஐ வாஸ் லைக் ஓகே நம்ம கிட்ட தான் ஒரு லைட் ஃபவுண்டேஷன் இருக்கே, நம்ம போய் அதை டார்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணுங்க. காஃபி பவுடர் ஆர் கோகோ பவுடர், வாட் எவர் யூ ஹேவ்,
mix it with your foundation. I was like, wow, that's such a great idea. அப்போ வந்து நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். I was like, wow, that's such a great idea ல அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் மிக்ஸ் பண்ணேன். ஓகேவா, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணேன் நான். ஓகேவா, ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். மிக்ஸ் பண்ணி வீட்டிலலாம் கேட்குறாங்க, என்ன பண்ணுறா இவ, காஃபி பவுடர் எடுத்து ஏதோ பண்ணிட்டு இருக்கா, ஓகே விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. நான் மிக்ஸ் பண்ணிட்டு ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். அந்த பாட்டிலில் பார்க்குறேன் ஷேட் மாறிடுச்சா, டார்க் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ஐ அப்ளைட் மை ஹோல் ஃபேஸ். ரொம்ப ஸ்டிக்கி ஆயிடுச்சு. லெட் மீ டெல் யூ, இட் வாஸ் வெரி ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி. அந்த ஃபவுண்டேஷனே வந்து நாசம் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நாசம் பண்ணி தூரத்துக்கு போட்டாச்சு, அதான் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் நான் பண்ணிட்டு இருந்தேன் பிகாஸ் ஐ குடன்ட் கெட் மை ஷேட் பேக் தென் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அப்போ வந்து அப்புறமேட்டா காலேஜ்லாம் போயிட்டோம். ஓகேவா, காலேஜ் போயிட்டோன்னே அப்போலாம் நீங்கள் கேட்கல, ஓகே நீங்கள் வந்து அந்த பேக்கில் ட்ரை பண்ணலாம், இந்த பிராண்டில் ட்ரை பண்ணலாம், அந்த பிராண்டில் ட்ரை பண்ணலான்னு. பட் அப்போலாம் வந்து அது எக்ஸ்பென்சிவ். இப்போ கூட அப்படி தான் இருக்குது. இப்போ கூட நிறைய இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் தான் தே ஹேவ் யூனோ லைக் டீப் ஸ்கின் டோன் ஃபவுண்டேஷன்ஸ். பட் அதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது கம்பேர்ட் டு இந்தியன் மார்க்கெட். ஸோ அப்போ என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே ஜஸ்ட் லீவ் இட் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். This was my experience with makeup in general. It was not easy. I don't know if it's easy for you guys, if you guys are watching like இப்போதான் காலேஜ் போறீங்கன்னா I think it can be a little easy now because உங்களுக்கு வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸ்லேயே வந்து நிறைய டீப் ஸ்கின் டோன் ஃப்ரெண்ட்லியாக இப்போ இருக்குது. ஓகேவா, பட் அப்போல்லாம் வந்து சுத்தமாக இல்லை. இட் வாஸ் வெரி ஹார்ட் நேவிகேட்டிங் மேக்கப் ஆஸ் அ டீப் ஸ்கின் டோன் கேர்ள். லெட் மீ டெல் யூ. அண்ட் எல்லா பிராண்ட்ஸ்லேயும் வந்து ஃபேட் ஸ்கின் டோன்ஸ்க்கு மட்டும்தான் வச்சுருந்தாங்க ஃபவுண்டேஷன் ஷேட்ஸ் எல்லாமே. ஸோ அண்ட் கன்சீலர்ஸ் பக்கம்லாம் நான் போகவே இல்லை. கன்சீலர்ஸ் வந்து லெட் மீ டெல் யூ, நான் கன்சீலர்ஸ் ஒரு 7, 6, 8 கன்சீலர் வச்சுருக்கேன் என்னோட ஷேடுக்கு. பட் கன்சீலர்ஸே வந்து நான் தொட்டே பார்க்கல. ஒரு 2 years பேக் வரைக்கும் நான் தொட்டே பார்க்கல. பிகாஸ் ஐ வாஸ் டயர்ட் ஆக்சுவலி. ஓகே, லெட் மீ ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் திஸ். ஸோ ஆக்சுவலி இதை அப்ளை பண்ணிடலாம். இது வந்து நான் லைட்டாக பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஐஷேடோ பேஸில் வந்து லைட்டாக பவுடர், ரொம்ப ரொம்ப லைட்டாக லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இது செட் ஆகும். அப்போ தான் வந்து நம்ம க்ரீம் ப்ராடக்ட் மேலே வந்து ஐஷேடோ பவுடர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டிக் ஆகிருக்கும், பிளெண்ட் ஆகாதுங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் டூயிங் திஸ். ஸோ லெட்ஸ் கோ டு ஐஷேடோ. ஸோ ஐ பிளான்ட் an eyeshadow லுக் இன் மை பிரெயின். ஸோ அதை வந்து இப்போ வந்து நான் இங்கே கொண்டு வரணும். ஸோ பேசிக்லி ஒரு ஸ்மோக்கி ப்ளூ ஐஸ் மாதிரி தான் பிளான். என்னோட அவுட்ஃபிட்டில் இருக்கிற ப்ளூ வந்து நான் தேடி பார்த்தேன், எனக்கு எந்த ஐஷேடோ பேலட்லையும் கிடைக்கல. ப்ளூவையும் பிளாக்கையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி அந்த டெப்த் கொடுக்கலான்னு பார்த்தா கூட அந்த ஷேட் வந்து இதுக்கு மேட்ச் ஆகுதா. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே வாட் எவர், ஓகே லெட்ஸ் டூ த ஐ மேக்கப் நவ். ஐம் ஸோ எக்ஸைட்டட். ஸோ பேசிக்லி இப்போ வந்து காஜல் எடுத்துக்கிறேன், ஃபேக் பியூட்டி காஜல். இதை வந்து நான் ஒரு ஐலெட்ஸில் இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓ மை காட், ஓப்பன் பண்ணி வச்சதுனால பிக்மெண்ட் போயிடுச்சு. வெரி குட். ஓகே, அந்த காஜல் வந்து போயிடுச்சு. ஓகே, எனக்கு வந்து ஸ்விஸ் பியூட்டி கிரேஸ் காஜல். இது வந்து 2-in-1 காஜல் மாதிரி, ஒயிட் காஜல் ப்ளஸ் உங்களுக்கு பிளாக் காஜல் இருக்கும். இது I'm going to use. I'm going to sharp this. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஒரு லைன் வரைய போகிறேங்க உங்கள் ஐலெட்ஸில். ரேண்டமாக நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க வேணாம், ஜஸ்ட் ஒரு ஐலைனர் மாதிரி இங்கே வரைஞ்சிக்கோங்க. இட் டசன்ட் ஹேவ் டு பி பர்ஃபெக்ட். ஓகேவா, ஸோ இப்போ வந்து I'm going to take a flat brush. இதை வந்து blend பண்ண போகிறேன். This is very creamy. இந்த காஜல் it is very creamy. வெள்ளெல்லாம் போட்டு போனது இல்லை இது வரைக்கும். ஸோ ஐ டோன்ட் நோ அபவுட் longevity, பட் இது நல்லா இருக்கு. ஸோ ஒரு ப்ரௌன் ஐஷேடோக்கு பதிலாக இந்த ப்ரான்சர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐ நோ இட் லுக்ஸ் வெரி ஒரு பரிதாபமான நிலையில இருக்கு, பட் இது வந்து நான் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணி பேக்கேஜிங்லாம் போட்டு முடிச்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பியூட்டிஃபுல் ப்ரௌன் கலர். இதை வந்து நான் லைட்டாக எடுத்து இதோட சேர்த்து பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ரௌனையும் பிளாக்கையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் யூ ஆர் ஹாப்பி வித் இட் யூ கேன் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நான் வந்து ஒரு ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ண போகிறேன். ஐ ரீசென்ட்லி பாட் ஃபார் மை பர்த்டே ஒன். திஸ் இஸ் த மார்ஸ் ஐ ஸ்கின் கேர் பேலட், பியூட்டிஃபுல் பேலட். ஸோ இதில் வந்து ஒரு ப்ளூ கலர் தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ யூ see this palette, so beautiful. இந்த கலர் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ப்ளூ கலர். ஐ திங்க் இதுதான் வந்து இட்ஸ் த க்ளோஸ் டு மை அவுட்ஃபிட் கலர் மாதிரி இருக்கு. ஸோ இதை வந்து என் கையில் எடுத்துக்கிறேன். கையில் தான் உங்களுக்கு பிக்மெண்ட் அதிகமாக இருக்கும். இதை வந்து அப்படியே என்னுடைய ஐலெட்ஸ் ஃபுல்லாக பேக் பண்ண போகிறாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாலாம் இல்லை. Do you see the color? It's so pretty, right?
ஸோ இந்த கலர்ல வந்து ஆக்சுவலி இட்ஸ் வெரி ஷிம்மரி ஷேட், மெட்டாலிக் ஷிம்மர் தான், பட் யூ கேன் இட் இஸ் அ பிட் ரெஃப்ளெக்டிவ் ஆல்சோ. இதில் வந்து லைட்டாக அந்த பர்பிள் ஷிம்மர் மாதிரியும் இருக்கு, விச் இஸ் பியூட்டிஃபுல். ஓகே, ஐ அப்ளைட் த ப்ளூ கலர். இப்போ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஸோ ப்ளூ ஐ ஷேடோ அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் மாதிரி எடுத்துட்டு ஜஸ்ட் லைட்டாக இந்த ட்ரான்சிஷன் ஏரியாவில் வந்து லைட்டாக நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அந்த எட்ஜ் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்லிட்டு, ரொம்ப பிளண்ட்டாக ஹார்ஷாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ எஸ், ஓகே, நான் வந்து ட்ரான்சிஷன் ஏரியா வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஐம் கோயிங் டு யூஸ் லைக் என்னோட அவுட்ஃபிட்டில் வந்து இது வந்து கோல்டு இல்லை, இது ஒரு மாதிரி சில்வரி ஷாம்பிங் ஷேட் டீட்டெயிலிங் இருக்கு. ஸோ என்னோட பிளான் என்னன்னா, இப்போ அந்த ஷிம்மரி ஒரு கிளிட்டரி ஷேட் இந்த ஷேட்ல எடுத்துட்டு ஐம் கோயிங் டு அப்ளை இட் ஹியர் லைக் திஸ். ஒரு க்ரீஸ் கட் க்ரீஸ் இல்லை, சும்மா இந்த மாதிரி ஒரு கட் மாதிரி லைட்டாக இங்கே வைக்க போகிறேன், அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த ஷேட் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, திஸ் இஸ் ஃப்ரம் கிளிட் காஸ்மெட்டிக்ஸ். இது வந்து ஆக்சுவலி ஒரு இன்ஸ்டாகிராம் பிராண்ட் that I recently discovered. They have amazing glitter eyeshadows and everything. ஸோ இதில் வந்து இந்த ஷேட் இப்படி தான் இருக்குது. ஸோ இட்ஸ் a beautiful champagne shade and it is very reflective and nice. ஸோ இதை வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் இந்த மாதிரி எடுத்துட்டு I'm going to place it there. நான் சும்மா டேப் தான் பண்ணுறேன், பிளெண்ட் பண்ணல, பிகாஸ் அப்போ தான் வந்து அந்த கிளிட்டர்லாம் அழகாக டெபாசிட் ஆகும். Do you guys see it? It's so pretty. It's so pretty. அந்த ப்ளூ கலரும் இந்த ஷாம்பெயின் சில்வர் கலரும் it is looking so pretty. It's very easy. It's not even like a very complicated eyeshadow. Very easy. Just ஒரு smoky eyes மாதிரி போட்டு blue color, this shimmer. I think this shimmer is the star of the show. It is very pretty. It is not sponsored, by the way. This is kind of like a midnight galaxy sort of eyeshadow. Okay, I'm loving this. I think that's it. So இப்போ வந்து லோவர் லாஷ் லைன்லேயும் வந்து ரிமைனிங் கிளிட்டர்ஸ் வந்து நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். நான் வந்து ஐம் நாட் அ வெரி பிக், நான் வந்து லோவர் லாஷில் அப்ளை பண்ணும்போது நான் என் ஃபேஸ் இப்படி போயிடும். ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு டு ஷோ இட். ஸோ பேசிக்லி கிளிட்டர் வந்து நான் இங்கே அந்த சில்வர் ஷாம்பிங் கிளிட்டர் நான் இங்கே போட போகிறேன். இங்கே வந்து லைட்டாக அந்த காஜல் யூஸ் பண்ணலாம், காஜல் ட்ராப் பண்ணிட்டு நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். தட்ஸ் இட். லைக் மேலே என்ன பண்ணணும் அப்படியே கீழே பண்ண போகிறேன், அவ்வளோதான். Oh my god, I am in love, guys. Okay, இதே சொல்லி உங்களை வெறுப்பேற்ற விரும்பல. ஸோ காஜல் நான் யூஸ் பண்ணதில் அதை வந்து நான் இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி அகெயின் நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அந்த ப்ளூ யூஸ் பண்ணல, அதை வந்து லைட்டாக மிடில் வந்து அப்ளை பண்ண போகிறேன், அதே ப்ளூ கலராக. We are done with the color. So next வந்து காஜல் அப்ளை பண்ண போகிறேன். Okay, applied kajal. So now mascara. So mascara ka I'm going to use this L'Oreal Panorama mascara. Mascara just changes the whole look. Okay, now நான் இந்த ஐ மேக்கப் வந்து இந்த ஐஸ்ல முடிச்சிட்டு I will get back. இதுக்கப்புறம் நான் எடுத்த கிளிப் வந்து டெலிட் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலி நான் வந்து நெக்ஸ்ட் காம்பேக்ட் பவுடர் வச்சு என் ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணேன். ஸோ அது செட் பண்ணும்போதே நான் வந்து இதை பற்றி பேசினேன்னா, ஹவு ஸ்கின் கேர் வாஸ் பேக் தென். ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஷுட் கால் தட் ஸ்கின் கேர், பட் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் பேக் தென் எப்படி இருக்கும்னா வந்து ப்ரொமோட்டிங் ஃபேஸ்ட் ஸ்கின் டோன், டிரெக்ட்லி தே வில் ப்ரொமோட் ஃபேஸ்ட் ஸ்கின் டோன். எப்படின்னா வந்து எல்லாமே டிஐஒயாக இருக்கிறதுனால நிறைய டிஐஒய் ஃபேஸ் பேக்ஸ் வந்து வீடியோஸ் இருக்கும். அண்ட் எல்லாரோட டைட்டிலையும் வந்து எப்படி இருக்கும்னா, திஸ் வில் மேக் யுவர் ஸ்கின் ஃபேர், ஹவு டு கெட் ஒயிட் ஸ்கின் இன் 14 days, அந்த மாதிரி தே வில் பி ஸோ மச் வியூஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ அதை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ ஆக்சுவலி என்னோட ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி என்னோட கேமரா கட் ஆயிடுச்சு. ஸோ நான் ஐம் ரீஷூட்டிங் இட். ஸோ நான் ப்ளஷ் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். திஸ் இஸ் ஃப்ரம் Tipsy Beauty in the shade Lychee Lolly. So I don't know what I was talking about. Yes, I was talking about and the skincare influencers back then. Actually they are not even influencers in my opinion. They were just promoting white skin tone. ஏன்னா அப்போ வந்து நீங்கள் white skin tone, fast skin tone, how to get white skin tone in this days அப்படின்னு போட்டால் தான் வந்து people watch. ஓகேவா? ஸோ people watch அந்த மாதிரி டைட்டில்ஸ் இருந்தாலே, if you guys think இப்போ அதெல்லாம் மாறிடுச்சா? No. இப்போ I see those kind of videos now and then and they have so much views and everything. I mean, at this point, யாரை blame பண்றது? No, we can't blame anyone. So yes,
And you know what, brands also, there is this incident எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு. ஸோ நான் ப்ரான்சர் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரான்சருக்கு ஐம் யூசிங் திஸ் பவர் பட்டர் ப்ரான்சர் ஃப்ரம் மேக்கப் ரெவல்யூஷன் த ஷேட் ஓசஸ். So yes, so basically there is a brand that reached out to me, okay, wow. I don't want to reveal the name. Installa I do post videos, okay. So Installa they reached out to me and actually அவங்க brand நான் கேள்விப்பட்டதில்ல. I think அப்பப்போ பார்த்துருக்கேன், பட் ஓகே ஏதோ ரொம்ப தெரியாது, எனக்கு மறந்துட்டேன் அந்த பிராண்ட் இருக்கிறதே. ஸோ இந்த பிராண்ட் வந்து நான் அப்போ பார்த்துருக்கேன், பட் ஐ ஹாவ் நோ ஐடியா. லைக் ஐ நோ இட்ஸ் ஸ்கின் கேர் பிராண்ட், பட் எனக்கு தெரியல அவ்வளோவா, எனக்கு டீப் டைவாக இந்த பிராண்ட் அவ்வளோ கேள்விப்பட்டதில்ல. அப்பப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இட் இஸ் நாட் அ வெரி ஹியூஜ் பிராண்ட். ஸோ அவங்ககிட்ட ஒரு சன்ஸ்க்ரீன் இருக்கும், ஓகேவா. ஸோ அவங்க வந்து தே ஜஸ்ட் ரீச் அவுட் டு மீ லைக் ஓகே வி வாண்ட் அ கொலாபரேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து பிராண்ட் பேஜ் உள்ள போய் பார்ப்பேன். எப்பவுமே இட்ஸ் காமன் திங்ல ஒரு பிராண்ட் வந்து வராங்கன்னா யூ ஜஸ்ட் கோ டு தி பேஜ் டு see what products they have, what kind of thing they are promoting, and I go to their page and I see sunscreen na வந்து அவங்க ப்ராடக்ட் and they want to promote it. You know what the USP is, like what the key thing that they are promoting. எல்லா கிரியேட்டர்ஸ் they have, I've seen like ஒரு 20 வீடியோஸ் பார்த்துருப்பேன் அந்த பேஜில், ஓகேவா. எல்லாருமே எப்படி நம்ம அந்த சன்ஸ்கிரீன் ப்ரொமோட் பண்ணாங்க, அந்த கிரியேட்டரோட அவங்களுடைய ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி இருக்கிற பிக்கு, அது எத்தனை வருஷம் முன்னாடி இருக்கிற பிக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு பழைய பிக் எடுத்துக்கிறாங்க, அதில் வந்து அவங்க டேண்டாக இருக்காங்க, டீப்பாக இருக்க, ஒரு கொஞ்சம் டார்க்காக இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் சம் பிக்ஸில் வந்து நீங்கள் டார்க்காக தான் தெரிவிங்க, லைக் எவ்வளோ ஆங்கிள், லைட்டிங், கேமரா எல்லாம் பொறுத்து தான் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த மாதிரி ஃபோட்டோஸ், அவங்க ரொம்ப டேண்டாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. ஐ எம் பிரிட்டி ஷுர் அதில் வந்து அவங்க கொஞ்சம் சின்ன வயசு இருக்கிற மாதிரி இருக்குது சில ஃபோட்டோஸில். அந்த மாதிரி போட்டுட்டு இந்த சன்ஸ்கிரீன் நான் வந்து 3 வீக்ஸ் யூஸ் பண்ணி என் ஸ்கின் டோன் ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆகிடுச்சு. லைக் எப்படி ஃப்ரம் ஹெட் டு டோ ரிவர்ஸ் ஆகுமா, ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த வீடியோஸ் தான், அதுதான் அவங்க ஸ்கிரிப்ட், ஓகேவா. இந்த பிராண்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க, அதனால தான் இவங்க இப்படி வீடியோ போடுறாங்க and they get paid, ஓகேவா. And I was like so shocked because I think அவங்க கண்டிப்பாக என்கிட்டயும் வந்திருந்தா they would have gave me that script only. எப்படின்னா ஓகே உங்களுடைய பழைய பிக்கை கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் ஃபில்டர்லாம் ஏற்றி இன்னொரு பிக் போட்டு இந்த சன்ஸ்கிரீன் தான் அப்படி ஆக்கிச்சுன்னு சொல்லிட்டு போட்டுருங்கன்னு சொல்லிட்டு. I was very shocked because ஒரு பிராண்ட், ஒரு ஸ்கின் கேர் பிராண்ட் இந்த மாதிரி they are promoting their productனு சொல்லிட்டு. See, I know tan குறைஞ்சா இன்னும் கம்ப்ளெக்ஷன் வந்து பிரைட்டாக இருக்கும் இந்த மாதிரிலாம், பட் சன்ஸ்க்ரீன் won't do that in the span of 3 weeks. ஓகே ப்ளீஸ் நீங்கள் இந்த மாதிரிலாம் வீடியோ பார்க்குறீங்க, இஃப் யூ ஆர் அ டீனேஜ் கேர்ள் ஆர் வாட் எவர், ஏன்னா அந்த மாதிரி ஆட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்கள் அந்த மாதிரி ஆட்ஸ் பார்க்கும்போது they are hooking you. ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு எப்படி ஹுக் பண்ணுறாங்கன்னா, நான் இந்த மாதிரி இருந்தேன், இப்படி ஆயிட்டேன், 3 வீக்ஸ் அஃபோர்டபுள் ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்ட் தான் அஃபோர்டபுள் ப்ராடக்ட், 3 வீக்ஸில் உங்களுக்கு ரிசல்ட்னா எவ்ரிவன் will be like ஓகே எவ்வளோ ப்ராடக்ட் ட்ரை பண்ணுறோம், இதையும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யூ வில் ஸ்பெண்ட் யுவர் மணி அண்ட் வேஸ்ட் யுவர் மணி. அதில் என்னன்னா சன்ஸ்கிரீனில் நயசினமைட் இருக்கான். நயசினமைட் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து டேன்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை பிரைட் ஆக்கும். I'm getting angry actually this talking about this brand ப்ராடக்ட். அண்ட் இப்படி தான் அப்போ வந்து அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். பட் இப்போ வந்து பிளாண்டண்டாக வந்து இந்த மாதிரி ஃபேஸ்ட் ஸ்கின் ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்னு பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பாலிஷ்டு வெர்ஷனாக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஸோ மெனி கிரியேட்டர்ஸ் ஆர் டூயிங் திஸ் இஸ் லைக் என்னடா இது. ஓகே டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கும் டேன் ரிமூவ் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் யூ கேன் சி டிஃப்ரென்ஸ். எப்படின்னா they will use very old very dark images of them. அவங்களே எடிட் பண்ணிப்பாங்க, ரொம்ப ஏதோ ரொம்ப ஒரு பழைய ஃபோனில் எடுத்த மாதிரி இருக்கும். இதில் they will be like ஒரு நல்ல நேச்சுரல் லைட் இருந்துட்டு அப்படியே உங்கள் கம்ப்ளெக்ஷன் இப்படியா இருக்கும். ஸோ இன்டைரக்ட்லி they are promoting fast skin, நீங்கள் இப்படி ஆகணும்னு சொல்லிட்டு. அண்ட் many people promote it, I don't know how they do it, but please stay away from these things. எங்கள் ஸ்கின் கேர் வாங்குறீங்கன்னா ப்ளீஸ் கோ த்ரூ இன்க்ரீடியன்ட்ஸ், உங்கள் ஸ்கின் டைப் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. இந்த மாதிரிலாம் வீடியோஸ்லாம் தயவுசெய்து பார்த்து நம்பாதீங்க. I still have lot of product left. ஸோ எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணுமோ அங்கெல்லாம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். Now I'm going to do lip combo. First let me remove my lip balm. So lip combo I'm using Color Spring lip definer in the shade maroon. Yes, 12, no,
இட்ஸ் burgundy 12. ஸோ இதை வந்து லைன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் burgundy shade. For lip, உள்ள என்ன போடுறதுன்னா I have no idea. Okay, let me use this lip gloss that I recently got. This is from Mila lip gloss in the shade Dono. Actually இது வந்து நான் வாங்கும்போது I thought it would be a bit deeper, but wow, that's pretty. Okay, I'm done with my lip combo. I think my makeup look is done. So this is the lip combo. I like the lip combo. எனக்கு வந்து ஐஸ் ரொம்ப ஹெவியாக வச்சதுனால லிப் காம்போ கொஞ்சம் லோக்கி அப்படி வச்சுக்கலாம்னு நினச்சா. ஸோ எஸ், திஸ் இஸ் த லுக். ஓகே guys, so this is the makeup look. It turned out so beautiful actually. நான் வந்து பேசிட்டே மேக்கப் பண்ணுறதுனால நான் வந்து ஒழுங்காக வராதுன்னு நினச்சேன். பட் ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்கேன். It turned out very good. The way my outfit and the eyes are matching is it's so good. Okay, so yes, I was talking about my experience as a deep skin tone girl buying makeup and everything. Actually என்ன தெரியுமா, இந்த இதில் I never really took it to my heart சின்ன வயசுல about everything that happened with the makeup brands, shade ranges, everything. I didn't really took it to heart. But yes, but now actually இப்போ கூட நீங்கள் கேட்டிங்கன்னா now makeup brands are ரொம்ப inclusive இருக்காங்க. It is a very big doubt to me because இப்போ கூட I'm seeing so many brands claiming themselves as Indian brands, but அவங்க shade rangeலாம் பார்த்தா it is like 4 shades 5 shades இந்த மாதிரி வச்சுருக்காங்க. So yes, I don't know when Indian brands are going to open up and like they know what they're doing. அவ்வளோதான் நான் சொல்ல போகிறேன். So if you guys want to buy makeup இப்போ affordable category, we have lot of products and I'm very happy about that because இதை பற்றி பேசும்போது எனக்கு தோணுச்சு லைக் அப்போ எப்படி இருந்துச்சு இப்போ வந்து it is a very big change. So I'm happy about that. And yes, இது வந்து இந்த session வந்து actually full of makeup, deep skin tone me and the மாதிரி பேசுகிறேன் because I know what to talk first yappy sessionல. So I will do a lot of இந்த மாதிரி பேசிட்டே I will talk about a lot of things because நான் வந்து எப்படின்னா பேசிக்கிட்டே இருப்பேன். I mean I talk to myself a lot, so it is kind of I have a lot to tell, lot to talk. So yes, I will see you guys in the next video. Let me know if you guys enjoyed this video. I will make more of these kind of videos because I love doing colorful makeup, talking a lot, so why not. So yes, உங்களை நான் இதோட next videoல பார்க்குறேன். Hope you guys liked the tutorial and everything. So yes, bye.